நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு புரியுது. பட் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சினால எதுவும் பண்ண முடியாமல் நெக்ஸ்ட் என்ன லைஃப்லன்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது புரியுது நண்பா. உங்களால் முடியலன்னா வேற யாரால முடியும்? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துடணுன்னு ஒரு மைண்ட் செட்டோட எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் முழு கவனமும் இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாங்க் மோட், இதை பற்றி நம்ம பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது என்ன, எதுக்காக பண்ணுறோம், இது பண்ணுறதுனால நம்ம லைஃப்பில் என்ன மாறுதல் ஏற்படும்னு நம்மள பல பேருக்கு டீப்பாக இதோட கான்செப்ட் பற்றி தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் மாங்க் மோட்னா என்ன, மாங்க் மோட் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மாங்க் மோட்னா என்னென்னா, பல நூறு ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் மற்றும் முனிவர்கள் தங்களோட வாழ்வியலை மேம்படுத்த மேற்கொண்ட தவமுறையே மாங்க் மோட்னு அழைக்கப்பட்டது. இது காலப்போக்கில் மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைச்சிக்கிட்டு சோசியல் டிடாக்ஸ், பான்லேருந்து வெளியில் வருது, செல்ஃப் டெவலப்மெண்ட், கூடவே மீளவே முடியாத துயரத்துலேருந்து வெளியே வரத்துக்கும் இந்த முறையை பயன்படுத்தினாங்க. இது அவங்கவுங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். இந்த முறையை பயன்படுத்துறது மூலமாக ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளினை குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் மாற்றத்தை கொடுக்காம நம்ம மொத்த வாழ்வியலில் டோட்டலாகவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி, மாங்க் மோட்னா என்னன்னு ஓரளவு உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன்னு நம்புகிறேன். அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம். ஒரு ஊரில் ராகுல் அப்புறம் கோகுல்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் பான் பார்க்குறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, மொபைல் அடிக்ஷன்னு எல்லாமே இருக்குது. அப்போ நியூ இயர் வரப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துக்கிறாங்க. அடுத்த 6 மாதத்துக்குள்ளே யார் இந்த கெட்ட பழக்கத்தை விடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு கொடுக்கணுன்னு பேசிக்கிட்டாங்க. ராகுல் நினச்சிக்கிட்டா கோகுல் எப்படியும் இதில் வின் பண்ண மாட்டான், ஸோ நாம் 3 மாதம் கழித்து ஸ்டார்ட் பண்ணிப்போம், அது வர கடைசியாக இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஜாலியாக இருப்போம்னு நினச்சிக்கிட்டான். ஆனால் கோகுல் இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு பல முயற்சிகளை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் எல்லாம் தோல்வியிலேயே முடிஞ்சிச்சு. அப்போ லைப்ரரி போனப்போ யதார்த்தமாக மாங்க் மோட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அவனுக்கு கிடைக்கப்பட்டு அது என்ன அப்படின்னு ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கிறான். ஸோ இந்த முறையை பயன்படுத்தி நம்ம வாழ்வியலை மேம்படுத்தலாம் போலே அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானை ரெடி பண்ணி அடுத்த 60 நாளைக்கு அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தன்னோட எல்லா கெட்ட பழக்கத்துலேருந்தும் வெளியில் வந்தான். நம்ம ராகுல் வழக்கம் போல் அச்சுச்சோ நெக்ஸ்ட் நியூ இயர் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 1000 ரூபாயை கோகுல்கிட்ட கொடுத்துட்டான். இந்த முறையை நம்ம பல விதமாக நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கலாம். ஸோ அது உங்களோட நோக்கத்தையும் கோலையும் பொறுத்து தான் இது அமையும். இந்த முறையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதலாவதாக நீங்கள் ஒரு முழுமையான அட்டவணையை தயார் செய்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும், சோசியல் மீடியா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும், டயட் எப்படி ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ், இன்னும் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் மாற்றத்தையே கொடுக்க முடியாமல் திணறிட்டு இருக்கீங்களோ இல்லை மீள முடியாமல் இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் இதனால் கண்டிப்பாக மாற்ற முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட பழைய பிம்பத்தை மறுபடியும் கொண்டு வாங்க. குட் லக்.